கட்சி மட்டுமே 154 சீட்டு வெல்லும் என்பது இப்போதைக்கு கணக்கு. வித்தவுட் எனி எஃபர்ட்ஸ், சாதாரணமாகவே சென்ற தேர்தலுடைய முடிவுகளை வைத்து அதிமுக வாங்கிய வாக்கு, பிஜேபி வாங்கிய வாக்கு ஓட்டு பிளஸ் இப்போ கொள்கை எதிரியான பாஜக, அரசியல் எதிரியான திமுக இரண்டோடும் நாங்கள் கூட்டணி வைப்பதில்லை அப்படி என்று தவாகவின் தலைவர் சொல்லியிருக்கிறார். எல்லாம் வந்து நெரேட்டிவ் செட் பண்ணாங்களோ அதை அப்படியே வந்து கிளிப்பிள்ள மாதிரி ஒப்பிக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு சொந்த கருத்தை உருவாக்க முடியவில்லை. காங்கிரஸ் வந்து சார் 60 தொகுதிக்கு மேலே போட்டிக்கிட்டு கூட்டணியில் நீ 25 தொகுதிக்கு இறங்கிட்டாங்க. அதே மாதிரி பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 20 தொகுதி வரைக்கும் கேட்டு வாங்கினாங்க. மூப்பனார் பீரியடும் சரி, அது கலைஞர் பீரியடும் சரி. ஆனால் இப்போ 10 தொகுதிக்கு வந்துட்டு அடுத்த தேர்தலில் அதுவும் குறை போன்றான். இப்போ கூட விடுதலை மாநாடு வெற்றிகரமாக நடந்தேறியது. இப்போ அதில் வந்து ஆந்திரா துணை முதல்வர் திரு பவன் கல்யாண் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு உரையாற்றிட்டு சென்றிருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு ஹிந்து ஓட்டோட கன்சால்டேஷனும் ப்ளஸ் தெலுங்கு ஓட்டையும் நீங்கள் பெரிதாக நம்பி இருக்கீங்களா ஒரு ஷிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு? நேரடியாக இல்லை, பட் அவங்க திமுக கதறதை வச்சே தெரியும். ஒருத்தவங்க கதறது. இன்னைக்கு ஏவாவில் என்ன சொன்னார், பக்தி இலக்கியங்கள்லாம் தமிழை வளர்த்துது. இவ்வளோ நாள் எங்கே போயிட்ட? பெரியார் தான் தமிழை வளர்த்தாருன்னா அவர் தான் வளர்த்தாருன்னா பெரியார் மண்ணு அந்த மண்ணுன்னு இப்போ உட்காந்து திடீர்னு ஏவா வளர்ந்து பக்தி இலக்கியங்கள்லாம் தமிழ் வளர்க்குதுன்ற. அப்போது இந்து கன்சால்டேஷன் ஆயிடுச்சுன்னு புரியுது. அந்த ஓட்டை நம்ம விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் இப்போ நீங்கள் பின அரசியல் திரும்ப வந்து தமிழ்நாட்டில் முன்னெடுக்குதோ அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்சம் ஐயப்படுறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை வந்து பின அரசியல் கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மரணங்கள் வந்து காவல்துறையோட இதில் வர்றப்ப வருது. அது நம்ம வந்து அதுக்கெல்லாம் எதுவும் பெருசாக கட்சிகள் வந்து எதிர்வினை ஆற்றல. இப்போ எலெக்ஷன் சமீபமாக வர்றதுனால இதுக்கு நீங்கள் எல்லாரும் வருத்தத்தோடு சொல்கிறேன், இது திமுகவோட சில்லர் ஜூப்ளி. இது 25வது லாக்அப் டெத்து. அப்போ இந்த லாக்அப் டெத்து வந்து மிகப்பெரிய லெவலில் பேசக்கூடிய காரணம் என்னென்னா, அந்த பையன் வந்து ஒரு அப்பாவி, அவனுக்கு பின்புலமே கிடையாது. விநாசகாலே விபரீத புத்திம்பாங்க. அதே மாதிரி அழிவுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரியும் சொல்லுவாங்க. இது திமுக ஆட்சி அழிய போகிறதுக்கு உண்டான சிம்டம். இதெல்லாம் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் மனதில் இறைவனால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு சிம்டம்ஸ். ஆனால் இப்போ இந்த பவன் கல்யாண் வந்து ஒரு எழுச்சியை கொடுத்துருக்காரு. பவன் கல்யாண் வந்து ஒரு அருமையான கருத்தை கூறிட்டு போயிருக்கிறாரு. அதனால் இப்போ வந்து தெலுங்கு மக்களுடைய முழு ஆதரவு பிஜேபி. இறைவனையும் இசைய வைக்கும் பாரம்பரியமிக்க பரிசுத்தமான கிரீன் மந்த்ரா. சிஹெச்ஓ டிவியின் ஸ்ட்ரெயிட் டாக் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். நமது அரங்கிற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரும் மூத்த காரியகர்த்தாவுமான திரு VL நரசிம்மன் அவர்கள் நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கின்றார். அவரை வரவேற்கின்றேன். வணக்கம். சிஹெச்ஓ நேயர்களுக்கு வணக்கம். அன்பு நேயர்களே, இன்று பரபரப்பான சூழலில் நமது அரசியல் நிகழ்வுகள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. கொள்கை எதிரியான பாஜக, அரசியல் எதிரியான திமுக இரண்டோடும் நாங்கள் கூட்டணி வைப்பதில்லை அப்படி என்று தவாகவின் தலைவர் சொல்லியிருக்கிறார். உங்களோட தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் திரு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நிலையில் இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? கூட்டணிக்கு யார் வந்தாலும் திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் பணியாற்ற வேண்டும், இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அந்த நிலைப்பாட்டில் தான் இவ்வளோ நாளாக திரு விஜய் அவர்கள் இருந்தார். இருந்தாலும் இவர் வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து பிஜேபி எதிரி, திமுகவுக்கு நாங்கள் வந்து எதிரி அப்படின்றாரு. முதல்ல அவருக்கு வந்து மதவாத பிரிவினைவாத பிரிவுவாத சக்தி அப்படின்னு பிஜேபி சொன்னார். அந்த மாதிரி இல்லைங்கிறது விஜய்க்கு
தெரியலை. ஏன்னா அவர் பிஜேபியை முழுமையாக படிக்கலை. இது வரைக்கும் வெளியிலேருந்து என்னென்ன கருத்துக்கள் திமுகவினால் பரப்பப்பட்டதோ, திமுகவில் என்னென்னலாம் வந்து நெரேட்டிவ் செட் பண்ணாங்களோ, அதை அப்படியே வந்து கிளிப்பிள்ளை மாதிரி ஒப்பிக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு சொந்த கருத்தை உருவாக்க முடியவில்லை. இருந்தாலும் அவர் அரசியலுக்கு பொழுது என்பதனால் கொஞ்ச நாள் அவருக்கு விட்டு பிடிக்கலாம் என்று தோன்றுகிறது. ரெண்டாவது, விஜய் என்னுடைய பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். திரு அமித்ஷா அவர்கள் கூட வெயிட் அண்ட் வாட்ச்னு சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்று சொன்னால், விஜய் அவர்கள் தனியாக நின்றால்தான் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். என்டிஏ தேசிய அளவில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு தமிழகத்திலே அதிமுக தலைமையிலே நாங்கள் இங்கே கூட்டணியில் ஒன்றாக பயணிக்க இருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் மக்களிடம் இருக்கின்ற அதீத எதிர்ப்பு, திமுக ஆட்சியின் மீது இருக்கிற வெறுப்பு, திமுக கூட்டணி கட்சிக்குள்ளேயே இருக்கின்ற ஒரு அதிர்ப்பு, இதெல்லாம் காரணமாக திமுக ஆட்சிக்கு வருவது எல்லாருமே சொல்லிட்டாங்க. திமுகவோட இன்டர்னல் சர்வேயும் சொல்லுது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது கஷ்டம்ட்டு. அவர் அதனால்தான் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. இது 2 வருஷமாகவே தொடருது. அதுவும் இல்லாமல் ஒரு இது கூட அவர் முக்கியமான வாக்குறுதி எதையுமே மக்களுக்கு நிறைவேற்றவே இல்லை. அதனால் இப்போ வந்து எதையோ சொல்லி எப்படியாவது பிஜேபி அதிமுக பிரிச்சிடலாமா, இல்லை அந்த கூட்டணி சேர விடாமல் பண்ணலான்னா, இப்பொழுது இருக்கிற நிலையில் மார்க் மை வேர்ட்ஸ், நோட் இட் டுடே, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் மட்டுமே 154 சீட்டு வெல்லும் என்பது இப்போதைய கணக்கு. வித்தவுட் எனி எஃபர்ட்ஸ், சாதாரணமாகவே சென்ற தேர்தலுடைய முடிவுகளை வைத்து அதிமுக வாங்கிய வாக்கு, பிஜேபி வாங்கிய வாக்கு ஓட்டு, ப்ளஸ் இப்போ மக்கள் மத்தியில் இருக்கிற திமுகவின் அதீத எதிர்ப்பு, எந்த விதமான பெரிய கடுமையான பிரயத்தனம் இல்லாமலேயே 154 சீட்டு வருங்கிறது எங்களுடைய உண்மையான கருத்து கணிப்பு. இது எல்லாரோட கருத்து கணிப்பு. பிரசாந்த் கிஷோர் அவர்களும் அந்த மாதிரி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஆல் இண்டியாவிலேருந்தும் சரி, தமிழகத்திலேருந்தும் சரி, எல்லாருமே அந்த கருத்தை வந்து இன்டர்னலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில், நம்ம என்டிஏ கூட்டணியில் கண்டிப்பாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சேர இருக்கிறது. அதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தயாராகி கொண்டிருக்கிறார். ராமதாஸ் அவர்களும் கொஞ்சம் அவர் இப்போ இருக்கிற அவங்க கட்சியில் இருக்கிற ஒரு இதனால கொஞ்சம் விட்டு பிடிக்கிறாரு. தேமுதிக நிச்சயமாக கூட்டணிக்கு வர இருக்கிறது. ஆக இந்த 4 பேர் மட்டும் ப்ளஸ் ஒரு சிறிய கட்சிகள், அவர்களால் கிருஷ்ணசாமி, அதுக்கப்புறம் இவர் பூவை மூர்த்தி, இந்த மாதிரி சிறிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கூட்டணி அமைக்கும் போது கண்டிப்பாக 200 சீட்டுகளுக்கு மேலே வெல்லுங்கிறது எல்லா சர்வேகளோட இருக்குன்னு தெரியுது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக கூட்டணி பலமாக இருக்குது, ஒற்றுமையாக இருக்குது, தொடர்ந்து வெற்றியை கொடுக்குன்னா உண்மைதான். ஆனால் அது இப்போ இல்லை. இன்றைக்கி ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் அப்படியான்னு பார்த்தா இல்லை. காரணம் என்ன, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல 4 கம்பி ஸ்ட்ராங்காக கயிறு போட்டு கட்டி, இந்த கம்பி போட்டு கட்டி முடிக்கின்றா அது ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒன்றா இருக்கும், அது வலு. ஆனால் அது மழையிலையும் வெயில்லையும் வந்து நனைந்து துருப்பிடிச்சி போய் இருந்தால் அது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்? துருப்பிடிச்ச கம்பி, வலுவிழந்த கம்பி. இப்போ அதை வச்சு பில்டிங் எழுப்ப முடியாது. அந்த நிலையில தான் இப்போ திமுக கூட்டணி இருக்குது. திமுக கூட்டணி இப்போது ஒன்றாக இருப்பதாக சொன்னாலும், மக்களுடைய பயங்கரமான எதிர்ப்பினாலும், திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றாதனாலும், திமுக போன தடவை வாக்குறுதி கொடுத்து அதை செயல்படுத்தாதனால ஏமாற்றம் அடைந்த மக்களும் இந்த தடவை திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட போகிறாங்க. அது மட்டும் இல்லை, திமுகவுக்கு ஆதரவாக இருந்த வாக்கு வங்கியாக கருதப்பட்ட அரசு ஊழியர்கள் 75%, நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். சரி, போன 21 எப்படி இருந்த மனநிலை டோட்டலாக அகெயின்ஸ்ட். சரி, அதில் ஒரு 75% ஓட்டு வந்து போயிடும். 10 லட்சம் வாக்குகள் இருக்குது. அதில் 10 லட்சம் குடும்பம், 10 லட்சம் இன்ட்டு ஒரு 2-3% ஓட்டு வச்சுருந்தா கூட ஒரு குடும்பத்துக்கு 30 லட்சம் ஓட்டு அதுவே ஸ்ட்ரெயிட்டாகவே காலி. மாணவர்கள் எதிர்ப்பு, டாக்டர்கள் எதிர்ப்பு, செவிலியர்கள் எதிர்ப்பு, மாற்றுத்திறனாளிகள் எதிர்ப்பு, பொதுமக்களிடையே வாக்கு நிறைவேற்றாதனால அவர்களுடைய வெறுப்பு,
இது எல்லாத்தையும் பார்த்தாலும் போன முறை திமுக எவ்வளோ ஜெயிச்சது, எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ், 21ல் 1.5% ஓட்டில் தான் ஜெயிச்சது. 9%, 9 லட்சம் ஓட்டில் தான் திமுக வந்து ஜெயிச்சது. 40-50 தொகுதிகள் வந்து 5000 ஓட்டுக்கு கீழே தான் ஜெயிச்சது. துரைமுருகனே 300 ஓட்டில் தான் ஜெயிச்சார். அப்போ இப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவர் தலைகீழாக தண்ணி குடிச்சு பார்க்குறாரு. திமுககாரங்க இப்பயே வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த தடவை திமுக வந்து பணம் கொடுத்து ஜெயிக்கலான்னு நினச்சா அதை முக்கியமாக அமுக்க போகிறதே திமுக நிர்வாகிகள் தான். ஏன்னா திமுக நிர்வாகிகள் குறிப்பிட்ட ஒரு குடும்பமே வந்து மொத்த சொத்தையும் வந்து தமிழ்நாட்டில் லூட் அடிச்சிட்டாங்கன்னு நம்ம ஏற்கனவே பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் மத்தியிலும் அது ஆழமாக பதிஞ்சிச்சுது. அது மட்டும் இல்லாமல் தினம் கொலை, கொள்ளை, ரேப்பு, போதாக்குறைக்கு இப்போ லாக்அப் டெத் அஜித்குமார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்னால திமுக வந்து தோற்க போவது உறுதி. நீங்கள் பேச்சுவாக்கில் நான் என்ன கேட்கணும்னு நினச்சேனோ அதை கரெக்டாக நீங்களே ஒரு லீடாக கொடுத்துருக்கீங்க. இப்போ சமீபத்தில் திருபுவனத்தில் நடந்த அஜித்குமாரின் மரணம் துரதிருஷ்டமானது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் வந்து அது எப்படி கன்ஸ்ட்ரக்டிவாக போச்சு அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குது. காவல்துறை ரீதியான குழப்பங்கள் இருக்குது. அதில் கட்சிக்காரர்கள் இந்த தலையீடுன்னு இருக்குது. பிண அரசியல் திரும்ப வந்து தமிழ்நாட்டில் முன்னெடுக்குதோ அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்சம் ஐயப்படுறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை வந்து பிண அரசியல் கண்டிப்பாக சார். இது வந்து ஒரு லாக்அப் டெத்து கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க. அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து லாக்அப்பில் அவர் செத்து போயிட்டாரோ இது பண்ணாரோ. இது வந்து ஒரு பெண்மணி வந்து நிகிதாங்கிற ஒரு பெண்மணி வந்து அவங்க வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர். அவங்க மேலே நிறைய கேஸ் எல்லாம் பதிவாயிருக்கு. பண மோசடி பண்ண வழக்கு இருக்குது. 3 திருமணம் செய்து 3 திருமணமும் வந்து கைட்டி விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்மணி, அவள் அப்பா வந்து ஏதோ ஒரு இப்போ கவர்மெண்ட்டில் டெப்டி கலெக்டராக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ இருக்கிற முதல்வர், அப்போ வந்து துணை முதல்வர் இருந்தப்போ அவர் குடும்பத்துக்கு நெருக்கமான இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா வந்து என்னுடைய ஐயப்பாடு என்னன்னா, அந்த அம்மா ஏன் ஒரு போலியான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கக்கூடாது? 10 சவரன் நகைன்னா இன்றைக்கி தேதியில் ஒரு 7-8 லட்ச ரூபா. இப்போ இந்த போலீஸோட குணாதிசயம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஐபி கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு வைங்க. விஐபி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதில் ஒரு அக்யூஸ்டை எவனையாவது ஒருத்தரை பிடிப்பாங்க. அக்யூஸ்டை பிடிச்சி அவங்ககிட்ட இந்த சேட்டுக்கிட்ட தான் வச்சேன், அந்த சேட்டுக்கிட்ட வச்சேன்னு சொல்லுவாங்க. அவன் உடனே இந்த சேட்டுக்கிட்ட வச்சேன்பான். அந்த சேட்டு கதறுவான். ஆனாலும் சேட்டு பரவாயில்ல, நீ 1-2 பவுனை கொடு, நான் உன்னை விட்டுறேன்பான். அவனும் ஏதோ பாவம் எவனோ அப்பாவி அவங்ககிட்ட அடமானம் வச்சு திருப்பாமல் இருக்கிற நகை ஏதானு ரொம்ப நாளாக திருப்பாமல் இருக்கிற நகையோ இல்லை ஏதாவது தப்பிக்கிறதுக்காக 1-2 பவுனை கொடுப்பான். 2-3 சேட்டை பிடிச்சா ஒரு 7-8 பவுன். அதை கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்ககிட்ட கொடுத்து, மேடம் இவ்வளோதான் மேடம் கிடச்சிது, மீதி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் கொடுத்துட்றோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இல்லை கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து விஐபியோட கம்ப்ளைண்ட்டுக்கு. நான் எல்லாரோட கம்ப்ளைண்ட்டுக்கும் சொல்ல, விஐபின்னு சொல்லக்கூடிய சில பேரோட கம்ப்ளைண்ட்டுக்கு போலீஸ் தரக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு. அப்போ அந்த மாதிரி இந்த ஏமாற்று பெண்மணியாக இருக்கிறவரை ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காரு, அதுவும் அரசு கல்வியில், அவங்களுக்கு நல்ல சம்பளமும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி ஏமாற்றுவதே தொழிலாக வச்சுருக்கவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது? சரி, இப்படி போட்டால் அப்போ நம்ம என்னுடைய வாதம் இப்போ என்ன, என்னுடைய சந்தேகம் என்னென்னா, இந்த அம்மா இதுக்கு முன்னாடி வேறு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இப்படி பண்ணியிருக்கா. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்களுக்கு எவ்வளோ பவுனை கொடுத்து சரி பண்ணாங்க அப்படின்னு காவல்துறை விசாரிக்கணும். இந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கணும். இது மட்டும் இல்லை, அந்த பொண்ணோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி எடுத்து அந்த பொண்ணை கூட்டம் இது வரைக்கும் அந்த பெண்மணியை கூட்டம் விசாரணையே பண்ணல. இதுக்கு முன்னாடி சம்மன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா வரவே இல்லை, அப்ஸ்காண்டிங். இல்லை, 2-3 ஆடியோஸ்லாம் வந்து அவங்க விட்டுருக்காங்க. விசாரணைக்கு தயார்னு அதில் வந்து அவங்களோட இதெல்லாம் இருக்குது. நான் அது சொல்ல வரல. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மரணங்கள் வந்து காவல்துறையோட இதில் வர்றப்ப வருது. அது நம்ம வந்து அதுக்கெல்லாம் எதுவும் பெருசாக கட்சிகள் வந்து எதிர்வினை ஆற்றலை. இப்போ எலெக்ஷன் சமீபமாக வர்றதுனால இதுக்கு நீங்கள் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? இல்லை, இது வந்து தொடரக்கூடாதுன்னு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலேருந்தாவது அட்லீஸ்ட், ஏன்னா இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னா ஒரு மனித உயிர் வந்து விலை மதிக்க முடியாதது. அது என்ன காரணத்தினாலும் வந்து போகிறதுக்கு யாருக்கும் சக்தி இது கிடையாது. இது எந்த புள்ளியில் நாங்கள் புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது நீங்கள் உங்களோட சந்தேகம் வந்து ஆல்மோஸ்ட் ரைட் தான். ஏன்னா இது ஆல்மோஸ்ட்
வருத்தத்தோட சொல்கிறேன். இது திமுகவோட சில்லர் ஜூப்ளி இது 25வது லாக்அப் டெத் இது. அப்போ இந்த லாக்அப் டெத்து வந்து மிகப்பெரிய லெவலில் பேசக்கூடிய காரணம் என்னென்னால், அந்த பையன் வந்து ஒரு அப்பாவி. அவனுக்கு பின்புலமே கிடையாது. அவனுக்கு இதுக்கு முன்னாடி கேஸும் கிடையாது. அவனுக்கு இந்த தொழிலும் கிடையாது. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்மணி மேலே பயங்கரமான கம்ப்ளைண்ட் இருக்குது, ஏமாற்றலாம் இருக்குது. அப்போ ஒரு அப்பாவியை கூப்பிட்டு அடிச்சு, இதுக்கு முன்னாடி நம்ம போலீஸில் அடித்ததெல்லாம் நம்ம பார்க்கல. ஏடிஎம்கே பீரியட்லேயும் இப்படி நடந்திருக்கு. அவங்க வந்து அதுலேயும் வந்து வீடியோ ஆதாரம் கிடையாது. ஆனால் இதுக்கு வந்து ஒரு வீடியோ ஆதாரம் இருக்குது. அது ஆதாரம் வந்து பார்த்தோன்னே மக்கள்லாம் குதிச்சு போகிறாங்க. அடப்பாவி, இந்த அளவுக்கு அநியாயத்துக்கு அடிச்சிருக்காங்களே, இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்களே ஒரு அப்பாவின்னு. அப்போ இதை பார்க்குற அரசியல்வாதிகளுக்கே கூட கொஞ்சம் வந்து இது ரொம்ப ஓவர் தான், போலீஸ் இப்படி நடந்துருக்கூடாது, இப்படி பண்ணிடக்கூடாது. அப்போ போலீஸ் ஏன் அப்படி நடந்தது? இப்போது இது வந்து சாதாரணமாக ஒரு கொலை கம்ப்ளைண்ட்டு, அவர் அரெஸ்ட் பண்ணால் போகிறார். இந்த கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆர் கிடையாது, சிஎஸ்ஆர் காப்பி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு வாய்மொழி கம்ப்ளைண்ட்டு. அவங்க யாரோ அவர் அப்பாவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி செக்ரட்டரியேட்டில் சொல்லியிருக்காங்க. செக்ரட்டரியேட்டில் அங்கே இருக்கிற எஸ்பி டிஎஸ்பிக்கு தகவல் போயிருக்கு. அவங்க உடனே கேட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு, 4 மணிக்குள்ள ஐ வாண்ட் த ரிசல்ட். அந்த இவர் அது ஜென்ரலாகவே இல்லை, சொல்லி முடிச்சிடறேன், உங்களோட கேள்விக்கு பதில் கிடச்சிடும். அவர் சொன்ன உடனே போலீஸ் போட்டு அடின்னு அடிச்சு அவனுக்கு எப்படியாவது உண்மையை வர வச்சோ இல்லை அவனையாவது பேரை சொல்ல வச்சோ பண்ணணும்னு பண்ணிட்டாங்க. அப்போ இது வந்து நிச்சயமாக இந்த கொடுமையை தாங்காமல் பண்ணதை தவிர இதை வந்து தயவு செஞ்சு அரசியல் காரணமாக எடுக்கவே எடுக்காது. இது அரசியல் காரணத்துக்காக பெருசாக எடுக்கிறான்னு மக்கள் மனதிலேயே இது கொந்தளிப்பு ஏற்படுத்துது. இதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்குது. மற்றதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லை, வெளியில் தெரியல. ரெண்டாவது பின்புலம் என்னன்னு நமக்கு தெரியல. இதுக்கு ஒரு பின்புலம் இருக்கிறது, பொய்யான காரணம் இருக்கிறது. அதை வந்து அவங்களுக்கு அடித்ததுக்கு உண்டான ஆதாரம் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து. ரெண்டாவது சார், விநாசகாலே விபரீத புத்திம்பாங்க. அதே மாதிரி அழிவுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. இது திமுக ஆட்சி அழிய போகிறதுக்கு உண்டான சிம்டம் இதெல்லாம் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் மனதில் இறைவனால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு சிம்டம்ஸ். இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் கொடுமையாக நடக்குதுன்னு ஹைலைட் ஆகுது. இதே நீங்கள் கேட்ட மாதிரி 24 கேஸ் நடந்திருக்கு. 24 கேஸ் இவ்வளோ ஹைலைட் ஆகலை. ஆனால் இதை வந்து எல்லாருமே ஹைலைட் பண்ணுறாங்க. ஊடகங்கள் இது வரைக்கும் அதை பற்றி பேசாமல் மற்றதெல்லாம் மூடி மறைச்ச திமுகவுக்கு ஆதரவாகவே செயல்பட்ட ஊடகங்கள் கூட இப்போ இதை வந்து பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ திமுகவுக்கு தர்ம சங்கடம். அதனால தான் முதல்வரே நேரடியாக ஃபோன் பண்ணி, அம்மா சாரி, ஏன் இதுக்கு முன்னாடி சொன்னீங்களா? நான் கேட்குறேன், இதே ஞானசேகரனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களா? குற்றவாளின்னு ப்ரூவ் ஆகி உள்ள ஜெயிலுக்கு போயிட்டான்ல, அந்த ஆயுள் தண்டனை கொடுத்து அந்த ஆளுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களா? கேட்பாங்கல்ல ஜனங்க. இதுக்கு முன்னாடி பாலியல் குற்றம் செஞ்ச எல்லாருக்கும் கொடுத்துருக்கா. தெய்வ செயல்னு திமுக ஒன்றிய செயலாளர் அவன் வந்து ஒரு பெண்ணோட பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான், அந்த ஆளு தூக்கி உள்ள வச்சிங்களா? இல்லையே. அப்போ மக்கள் மனதில் இந்த கேள்வியெல்லாம் எழுது. இப்போ ஒவ்வொன்றா வெளில வருது. இப்போ அந்த பெண்மணி வந்து முதலமைச்சர் குடும்பத்துக்கு வேண்டியவங்க, இல்லை அவருக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிற ஒரு திமுக நிர்வாகியோட அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த சண்முக சுந்தரம் தான் இதை செஞ்சுருக்கான், அந்த ஆள் திமுக ஒன்றிய செயலாளர், எனக்கு வந்து என்னை வேண்டாதவன், என்னை வந்து தப்பாக யூஸ் பண்ண பார்த்தா, என்கிட்ட காரெல்லாம் கேட்டான், நான் காரெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லணுன்னா என் மேலே வன்மம் கொண்டு இந்த மாதிரி என்னை பற்றி செய்தியை பரப்புறான்னா. அப்போது இந்த அம்மாவுக்கு திமுகவோட ஸ்ட்ராங் லிங்க் இருக்குது. திமுகவோட ஸ்ட்ராங் லிங்க் இருக்கிறதுனால இவங்க ஆட்சியும் அவங்க நடக்கிறதுனால நம்மளால் என்ன வேணால் பண்ணலான்னு நினச்சிட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு எதிராக, இப்போ திமுகவுக்கு எதிராக போச்சு. இப்போ நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க, நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா விஷயங்களுக்கு இப்போ அடுத்தது பாருங்கள், ஊழலுக்கெல்லாம் வந்து ஆதாரம் வந்துடுச்சு. இப்போ அடுத்தது 7 கோடிக்கு பிடிச்சிருக்காங்க, மணல் கொள்ளையிலே பிடிச்சிருக்காங்க. இப்போ மணல் குவாரிலாம் மூடிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் வரும். இப்போ பொன்முடி கேஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும், இவரோட கேஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். காரணம் என்னென்னால் சார், ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். நீ என்னதான் சனாதனத்தை கொசு மாதிரி ஒழிப்பேன்னு சொன்னாலும், நீ எரிப்பேன்னு சொன்னாலும், எதை பண்ணாலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதோட வேலையை காட்டிடும். உன்னோட அதாவது நீ செய்த பாவத்துக்கு உண்டான செயல் கண்டிப்பாக தண்டனை கிடைத்தே தீரும். அது உங்கள் ஆட்சி அகற்றப்படுறதுக்கு முக்கியமான காரணமாக அமையும். இப்போ இது மட்டும் இல்லை, இது இப்போ நடந்த இன்சிடெண்ட்டு, இதுக்கு முன்னாடி நடந்தது, போன வருஷம் நடந்ததெல்லாம் வரும் பாருங்கள்.
இப்போ எல்லாம் ஒவ்வொன்றா வரப்போம். திமுக ஆட்சி அகற்றப்படும். அதாவது எலெக்ஷன் நெருங்க பழைய பூதங்கள் கிளம்பி வரும். பழைய முதல்கள் கிளம்பி வரும். மக்கள் மனதில் வெறுப்பு ஜாத்துக்கும். இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட செயல். ஏன்னா சாதாரணமாக இப்படிலாம் நடக்காது. அப்படி ஒரு நடக்கிறது என்று சொன்னால் ஒருவருக்கு மேலே 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 அடி மேலே அடி விழுந்து கொண்டே இருக்கிறதுன்னா பட்டக்காலிலே படுங்கிற மாதிரி மேலே 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 அடி விழுதுனால் மக்களே புரிஞ்சுக்கொள்ளும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு. விஜய்க்கு ஒருவேளை மறைமுகமாக ஒரு நம்பிக்கை இருக்குமோ? காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு வெளியில வந்து விசிக, கம்யூனிஸ்ட் இவர்கள்லாம் விஜய தலைவராக எடுத்துக்கிட்டு கூட்டணியா இருந்து தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு விஜய்க்கு ஒருவேளை இருக்குமோ? நல்ல கேள்வி. கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பு விஜய்க்கு இருக்கிறது. அதே சமயத்தில் விஜயோட அதிகமான எதிர்பார்ப்பு காங்கிரஸுக்கும் விசிகாக்கும் இருக்கு. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க என்ன சொன்னாங்க, தேவையில்லாமல் நாம் எதுக்கூட அழிஞ்சு போனோம். காங்கிரஸ் சார் 60 தொகுதிக்கு மேலே போட்டிக்கிட்டது கூட்டணியில். இன்னைக்கு 25 தொகுதிக்கு இறங்கிட்டாங்க. அதே மாதிரி பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 20 தொகுதி வரைக்கும் கேட்டு வாங்கினாங்க. மூப்பனார் பீரியடும் சரி, அது கலைஞர் பீரியடும் சரி. ஆனால் இப்போ 10 தொகுதிக்கு வந்துட்டு அடுத்த தேர்தலில் அதுவும் குறைப்போன்றான். இப்போ கூட விடாப்படியாக கேட்டு வாங்கினாங்க, கொடுத்துட்டாங்க வேறு வழி இல்லாமல். ஆனால் குனிய எவ்வளோதான் சார் கூட்டு இருக்க முடியும்? வெற்றிங்கிற ஒரே காரணத்தை காட்டி பிஜேபி வரக்கூடாதுன்னா அப்போ காங்கிரஸ் ஐங்கிட்டே இருக்க. இப்போ காங்கிரஸோட தொண்டர்களே என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் 4 பேர் 5 தலைவர் ஜெயிக்கிறதுக்கு எதுக்குடா நீங்கள் கட்சி நடத்துறீங்க? தேவையில்லை, வெளில வா. பிஜேபி இன்னைக்கு தனியாக நின்று 12% வாக்கு வாங்கிச்சு. பிஜேபி வளரும் போது காங்கிரஸ் வளர முடியாதா? நம்மளோட ஓட்டு இருக்கிறதுனால தான், மைனாரிட்டி ஓட்டு இருக்கிறதுனால தான் திமுக மைனாரிட்டி ஓட்டு விழுது. நம்ம ஓட்டு இல்லைன்னா திமுக மைனாரிட்டி மக்களும் ஓட்டு போட மாட்டான். நம்மளால திமுக வாழ வைக்கிறோம். ஆனால் திமுக நம்மளை கூட்டணியிலே சேர்க்கவே மாட்டேங்குது, ஆட்சியில் சேர்க்க மாட்டேங்குது, நமக்கு ஒரு இதுவும் கொடுக்க மாட்டேங்குது. ஒரு பலனும் அப்போ தான் அவங்க கரப்ஷன்லேயே ஒவ்வொன்றவங்க ஒரு பலனும் கிடைக்க மாட்டேங்குது. 4-5 பேர் செல்வ பிறந்தகை தேதம்பரம் 4-5 பேர் ஏதோ அவங்களுக்கு உண்டான அளவுக்கு சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் மற்ற தொண்டர்களுக்கெல்லாம் ஆதங்கம் இருக்கும்ல. அப்போ நம்ம விஜய் கூட கூட்டணி வைப்போம், 40-50 தொகுதி கேட்போம், கட்சியை வளர்ப்போம், விடுதலை சிறுத்தைகளுக்கும் நம்ம 20 தொகுதியில் கேட்போம், கட்சியை வளர்ப்போங்கிற எண்ணம் இப்போ உருவாகிடுச்சு. திமுகவுக்கு நம்ம எதுக்கு தேவையில்லாமல் முட்டு கொடுக்கணும்? திமுகவை எதுக்கு நம்ம வளர்த்து விடணும்? திமுக நம்மளோட அழிவில் திமுக வளர்ந்துட்டு இருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, பாஜக உள்ளே வந்துடும், பாஜக கூட்டணி வச்சா பாஜக அந்த கட்சியை அழிச்சிருவோன்றா. அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி எந்த கட்சியும் அழிக்கல. அப்படி பார்த்தா உத்தவ் தாக்கரே நம்ம கூட இவர் வந்தார், நம்ம ஷிண்டே வந்தார். ஷிண்டே முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம். அதே மாதிரி பிஜேபி கூட்டணி கூட கம்மியாக ஓட்டு வாங்கினா நிதிஷ்குமாரை முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம். அப்போ பிஜேபி வாழ வச்சு அழகு பார்க்கறது தவிர அழித்து அழகு பார்க்குற கட்சி இல்லை. ஆனால் திமுக பிஜேபி பூச்சாண்டி பிஜேபி பூச்சாண்டியை காமிச்சு மைனாரிட்டி வாக்கு வாங்குறது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளையும் அழிச்சிட்டு இருக்கு. இதை இப்போ அவங்க உணர்ந்துட்டாங்க. சார், நம்மளால திமுக வளருதே தவிர திமுக நம்மை கபலீகரம் செய்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு காரணத்தை காட்டுறாங்க. அதனால நாம் வெளில போவோம், விஜய் கூட நம்ம சேர்ந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு திமுகவில் எத்தனை வெற்றி கிடைக்குமோ அதை விட அதிகமான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இப்போ அவங்க எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக டிசம்பர் ஜனவரியில் திமுக தனித்து விடப்படும். விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் எல்லாம் விஜய் கூட போய் சேருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் விஜய் அப்படியும் சேர்ந்தாலும் ஈடுபடாதுங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தாலும் அவர்கள் வலுப்பெற மாட்டாங்க, முடியாது. மக்கள் அவ்வளோ தூரத்துக்கு இனி ஏமாற தயாராக இல்லை. நான் அதுவும் சொல்லாம ஓட்டு பர்சன்டேஜ் கேல்குலேஷன் தான் பண்ணுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பிஜேபி, ஏடிஎம்கே ப்ளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக ப்ளஸ் அந்த இவங்க கிருஷ்ணசாமி, பூவைப்பொத்தி இல்லை இவர் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிஜேபி 200 சீட்டில் வரக்கூடிய 2026 தேர்தலில் 200 சீட்டு குறையாமல் அடிப்பாங்க. திமுகவோட ஓட் பர்சன்ட், கூட்டணியோட ஓட் பர்சன்ட் 15% கீழே தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்வதை பார்க்குறப்ப சமீபத்தில் கூட மதுரையில் முருகர் மாநாடு வெற்றிகரமாக நடந்தேறியது. இப்போ அதில் ஆந்திரா துணை முதல்வர் திரு பவன் கல்யாண் அவர்கள் ஒரு முக்கியமான
ஒரு உரையாற்றிட்டு சென்றிருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு ஹிந்து ஓட்டோட கன்சால்டேஷனும் ப்ளஸ் தெலுங்கு ஓட்டையும் நீங்கள் பெரிதாக நம்பி இருக்கீங்களா ஒரு ஷிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு? நல்ல அருமையான கேள்வி. நல்ல சரியான, யாருமே எந்த டிவிலையுமே கேட்காத கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. முருகன் மாநாடு நோ டவுட் ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்திருக்கு. நாங்கள் எதிர்பார்த்தது 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். 7-8 லட்சம் பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அது வந்து ஒரு ஹிந்து எழுச்சியை உண்டு பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில். அதை நான் சொல்லலை, கருணாநிதி இவர் ஸ்டாலினே ஒத்துக்கிறாரு, மறைமுகமாக, நேரடியாக இல்லை. பட் அவங்க திமுக கதறதை வச்சே தெரியும். ஒருத்தவங்க கதறது. இன்னைக்கு ஏவாவில் என்ன சொல்கிறார், பக்தி இலக்கியங்கள்லாம் தமிழை வளர்த்துது. இவ்வளோ நாள் எங்கே போயிருந்த? பெரியார் தான் தமிழை வளர்த்தாருன்னா அவர் தான் வளர்த்தாருன்னா பெரியார் மண்ணு அந்த மண்ணுன்னு இப்போ உட்காந்து திடீர்னு ஏவாவில் வந்து பக்தி இலக்கியங்கள் தான் தமிழ் வளர்க்குதுன்ற. அப்போது இந்து கன்சால்டேஷன் ஆயிடுச்சுன்னு புரியுது. அந்த ஓட்டை நம்ம விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் இப்போ நீங்கள் திமுகவில் இருக்க நிறைய பேர் அடிமட்ட தொண்டர், எந்த பலனும் எதிர்பார்க்காத ஆதரவாளர். எனக்கு தெரிஞ்ச ஒரு காய்கறி கடைக்காரர் ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிட்டாரு, அடுத்த தேர்தலில் நான் வந்து பிஜேபிக்கு தான் ஓட்டு போட போகிறேன். எனக்கு இவ்வளோ நாளாக திமுக இருந்தால் எனக்கு ஒரு பயனும் இல்லை. அநியாயத்துக்கு இவங்க பண்ணுற அராஜகத்தை என்னால் சகிச்சிக்கவே முடியல. நான் ஆதரவாளர் தான், என்னால் முடியலன்றார். அதே மாதிரி 2 பணியாளர்கள்லாம் பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா ஒரு முஸ்லீம் வந்து போன தடவை பிஜேபிக்கு ஓட்டு போடுறேன்னு என்கிட்ட சொன்னார். அந்த வீடியோவை நான் வெளியில் போட்டோடனே அவரை இடத்த விட்டே காலி பண்ணிட்டாங்க திமுக. ஓனர்கிட்ட சொல்லி அவரை காலி பண்ண வச்சுட்டாங்க. அதனால் நான் யார் பேரையும் சொல்ல விரும்பல. இது நாள் வரை திமுகவுக்கு போட்டிருந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர், அவரோட அப்பா, அவர் மனைவி, அவரோட மகள், அவங்க எல்லாருமே ஒரு இடத்துல பணி செய்கிறாங்க. அவர் தெளிவாக சொன்னது, இந்த முறை நாங்கள் திமுக ஓட்டு போனோம். என்னம்மா நீ 1000 ரூபா வாங்குறிய மாதம் மாதம்னா? ஆமாம் தானே, இவன் கொடுக்குற 1000 ரூபா ஆச்சுன்னா. என் கனவு போலீஸ்காரன் வந்து அடின்னு அடித்து என் பையனோட ஆட்டோவை 2 மாதமாக போய் சீஸ் பண்ணி வச்சுட்டான். இன்றைக்கி அது கண்டமாக போச்சு. 10,000 ரூபா ஃபைன் கொடுத்தா தான் நீ வந்து விடுவான்னு சொல்லி 10,000 ரூபாய் பிடிங்கிட்டாங்க. ப்ளஸ் என் பையனுக்கு தொழிலும் போச்சு, ஆட்டோ போச்சு, ஆள் இல்லை, இப்போ திண்டாடுறான். என் புடிச்சக்காரன் வாங்குறதே செக்யூரிட்டியில் 8,000 ரூபா சம்பளம். அந்த 8,000 ரூபாயும் அவன் பிடிச்சிட்டே அழிச்சிடுறான். நான் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுத்தா காசு அப்படின்றாங்க. இவங்க ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி. இப்போ அவங்க மனநிலை இப்படி மாறி இருக்கு. இப்போ இதுதான் உண்மை, யதார்த்தம். திமுக காரங்க அப்படியே கார்லேயே போய் 4 சங்கத்தோட கூட்டணி இதை வச்சுட்டு சங்க கூட்டங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டா ஓட்டு விழுந்துடும்னா ஓட்டு விழாது. நீ ஏற்பாடு பண்ண அந்த சங்கத்தாலே நீ இன்னைக்கு மினிஸ்டருங்கனால தான் உங்ககிட்ட வரான். நாளைக்கு எலெக்ஷன் வந்தாச்சுன்னா மாறப்போகுதுன்னு தெரியும், கருத்து கணிப்பெல்லாம் இப்பயே வர ஆரம்பிச்சு தெரியும், உன்னை விட்டுட்டு போகிறான். எல்லாம் உழவும் விழாது. நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து போமா இது பண்ணுவோம்னுனாலும் ஜனங்க இன்னைக்கு திமுகவை நம்ப தயாராக இல்லை. இந்து எழுச்சி வந்திருக்கு, அதுக்காக இன்னைக்கு ஏவாவேலு கதறாரு, சேகர் பாபு கதறாரு, இருக்கிற அமைச்சர் வந்து எல்லாரும் கதறாங்க. இது எல்லாம் வந்து இல்லை, நீங்கள் வேலு கதறாரு, சேகர் பாபு கதறாருன்னா அவங்க வெறும் இந்து எழுச்சிக்கு மட்டும் கதறாங்களா, இல்லை நான் குறிப்பிட்ட மாதிரி வந்து தெலுங்கு பேசக்கூடிய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய வாக்காளர்கள், அந்த ஏன்னா அது அதிகமாக பேசப்பட வேண்டிய விஷயம் என்று இது இவ்வளோ நாளாக அந்த ஒரு பாயிண்ட்டும் இருந்தது. தெலுங்குலாம் பேசவங்கலாம் இது திமுகவுக்கு ஓட்டு போகிறாங்க சில பேர், எல்லாரும் இல்லை, சில பேர். ஏன்னா தெலுங்கு பேசுறவங்க தான் நிறையா இருக்காங்க. துரைமுருகன் தெலுங்கு, ஒரு ஸ்டாலின் குடும்பமே தெலுங்கு, அதுக்கப்புறம் இவர் தெலுங்கு, நம்ம வைகோ, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இப்போ இந்த பவன் கல்யாண் வந்து ஒரு எழுச்சியை கொடுத்துருக்காரு. பவன் கல்யாண் வந்து ஒரு அருமையான கருத்தை கூறிட்டு போயிருக்கிறாரு. அதனால் இப்போ வந்து தெலுங்கு மக்களோட முழு ஆதரவும், பிஜேபிலேயும் நிறைய தெலுங்கு இருக்காங்க. பிஜேபியோட மாநில பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டியே ஒரு ஆந்திராவை சேர்ந்தவர் தான். ஆக பிஜேபி கிட்ட இப்போ தெலுங்கு மக்களோட ஓட்டும் வருது. அதோட முக்கியமாக இன்னொரு பாயிண்ட்டும் சேர்த்து சொல்கிறேன். மைனாரிட்டி மக்கள் இதனால் வரை பிஜேபிக்கு முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் கொஞ்சமாக ஓட்டு போடுவாங்க. முஸ்லீம் டோட்டலாகவே ஒரு 1000 ஓட்டுக்கு 10 ஓட்டு தான் விழும். இன்னைக்கு அபரிமிதமாக கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள் பிஜேபி பக்கமும் திரும்பியிருக்கு. இது வந்து கண்கூடா தெரியுது. ஏன்னா நிறைய மக்கள் வந்து மோடியோட திட்டங்கள்லாங்க நாங்கள் பயனடைஞ்சோம் சார், அதனால் அவர் இது இத்தனை வருஷமாக இப்போ மைனாரிட்டிக்கு எதிராக எதுவும் பேசலை. ஆர்டிகல் 370
அதை பற்றி அவங்க பாராட்டுறாங்க. முத்தலாக்கு லேடிஸ் கிட்ட நிறையா வரவேற்பு இருக்குது. நேற்றுக்கு ஒரு 18 வயசு பொண்ணுக்கிட்ட போன வாரம் பேசுகிறேன் பாஸ்போர்ட் ஆஃபீஸில். அந்த பெண்மணி சொல்கிறான், இல்லை சார் இந்த நான் பிஜேபிக்கு தான் போட போகிறேன். அந்த பொண்ணு வேதிக் ஸ்டடீஸ் படிக்குதான். வேதிக் ஸ்டடீஸ்னால் என்னென்னா குரான் படிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுது. எங்கள் மதராசாக்கெலாம் கம்ப்யூட்டர் கொடுத்தவர் மோடி தான், அதனால தான் எங்களுக்கு நாலு தெரியுது அப்படின்றாங்க. பட் ஆனால் நிறைய முஸ்லீம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் நிறைய கிளாஸ் வந்து அவங்களுக்கு எதிர். அதாவது வக்பாரிசத்துக்கு ஒரு போயிட்டு அவங்க அப்பா ஒரு சொத்தை கொடுக்குறாரு. அந்த சொத்தை திருப்பி அவங்க கிட்ட கொடுக்கும்போது ஆண் வாரிசுக்கு தான் கொடுப்பாங்க, பெண் வாரிசு கிடையாதான். இது என்ன சார் கொடுமை? இப்போ அந்த சட்டத்தை எடுத்திருக்கிறது வக்பார், மோடி கொண்டு வந்த வக்பாரிய சட்டம் அதை எடுத்திருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து வக்பாரிய சட்டம் நல்ல சட்டம் தான், இஸ்லாமியருக்கு ஆதரவான சட்டம் தான் அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மைனாரிட்டி ஓட்டும் பிஜேபி பக்கம் இந்த ரோரும் கண்டிப்பாக ஒட்டுமொத்த மைனாரிட்டி ஓட்டில் ஒரு 10% 15% பிஜேபி வரும். மிக்க நன்றி வேல் நரசிம்மன் சார். நமது அரங்கிற்கு இந்த ஸ்ட்ரெயிட் நாட் நிகழ்ச்சிக்காக உங்களது கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அரசியல் முன்னேற்பாடுகள் எப்படி இருக்குது, என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறதுக்கு சில கோடிட்டு காமிச்சிருக்கீங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நம்ம மேலும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நல்ல பல ஊடகங்களில் கேட்காத ஒரு நல்ல கேள்வி எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதுக்கு எனக்கு பதிலளிக்க வாய்ப்பளித்த சோ டிவி நிறுவனத்துக்கும் சோ டிவி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இறைவனையும் இசைய வைக்கும் பாரம்பரியமிக்க பரிசுத்தமான கிரீன் மந்த்ரா. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9962267118.